வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம பேசிக் மாடல் எழுப்புற வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னும் மெட்டீரியல் அப்ளை பண்ணல. இந்த மாடல வச்சு லூமியன் கூட எப்படி லைவ் சிங்க் பண்ணி மெட்டீரியல் அப்ளை பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப பேசாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்க பேஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த பிக்சல். ஓகே, இப்ப மாடல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப லைவ் சிங்க் பண்றதுக்காக லூமியன் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா நம்மகிட்ட ஸ்கெட்சப் மாடல் இருக்கு, லூமியனும் இருக்கு. இப்ப நம்ம லைவ் சிங்க் பண்றதுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து லூமியன் வெப்சைட்லயே ஃப்ரீயாவே கிடைக்கும். அதுக்கு எப்படி போறோம் நம்ம பார்க்கலாம். நான் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், டவுன்லோட் லைவ் சிங்க் காட்டுது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெட்சப்புக்கான லைவ் சிங்கோட எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதோட இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜருமே கொடுத்துருப்பாங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம பிளகின் இன்ஸ்டால் பண்றோமோ அதே மாதிரி தான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் சிங்கோட ஸ்கெட்சப் இந்த ஏரியால உங்களுக்கு தெரியும். இங்க கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் சிங்கோட பிளகின் வந்து டவுன்லோட் ஆயிரும். இதை நீங்க எப்பவும் போல ஸ்கெட்சப்ல நம்ம எப்பவுமே எக்ஸ்டென்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஸ்கெட்சப்ல இப்படி ஒரு ஐக்கான் தெரியும். இந்த ஐக்கான் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த பிளே பட்டன் அப்பதான் நமக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம லூமியன் ஓபன் பண்ணிக்கலாம். லூமியன்ல இப்ப நான் கிரியேட் நியூ கொடுத்துக்கிறேன். நம்ம பிளைன் என்வரன்மெண்ட்டை எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு லூமியன்ல பிளைன் என்வரன்மெண்ட் வந்துருச்சு. ஓகே, இப்ப நான் லைவ் சிங்க் பண்ண போறேன். அதுக்கு நான் ஸ்கெட்சப் எடுத்துட்டு நீங்க பிளே பட்டன் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். மாடல் லோட் ஆயிடுச்சு. இப்போ லூமியான்லயுமே உங்களுக்கு எக்ஸாக்டா எங்க வந்திருக்கோ அதே இடத்துக்கு வந்துடும். எக்ஸாம்பிள் நம்மளோட 00 பாயிண்ட் இங்க இருக்கு, ஆர்ஜின் பாயிண்ட் இங்க இருக்கு. அதே மாதிரி லூமியானோட ஆர்ஜின் பாயிண்ட் இங்க இருக்கும். நீங்க எப்பவுமே லைவ் சிங்க் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா இப்ப நம்ம எக்ஸாம்பிள் இதே செகண்ட் ஆப்ஷன் போறோம், அதுல இருக்க ஆப்ஜெக்ட் நம்ம இங்க கொண்டு வரணும் அப்படின்னம்னா அந்த மாடலை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் அண்ட் பிளேஸ் பண்ணோம்னா கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லூமியன் வந்து அதே ஏரியாவுக்கு நமக்கு லூமியானுக்குமே லைவ் சிங்க்ல இருக்கிறதுனால அதே இடத்துக்குமே அதுவும் வந்துடும். இதனால தான் பேஸ்ட் அண்ட் பிளேஸ் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு அதை பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்ப லைவ் சிங்க் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு வந்து ரோடு தெரியல. நான் ரோடு தெரியறதுக்காக நான் மூவ் கொடுக்குறேன். டாப் ஆக்சஸ்ல 2 ஃபீட் கொடுக்குறேன். இதுதான் பார்ப்போம். இது தெரியுது. நமக்கு இதுக்கு அட்டாச் ஆகணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 5 ஃபீட் தூக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்ப அண்டர் கிரவுண்ட்ல போய் பார்க்கணும், ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேப் இருந்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது இப்ப இந்த கேமரா வந்து இந்த கிரவுண்டுக்கு கீழே போகாது. அப்படின்றப்ப நமக்கு இந்த ஏரியால எடிட் பண்றதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மேக்ஸிமம் எடிட் பண்ற அவசியம் இருக்காது. பட் எடிட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் 5 ஃபீட் மேலே ஏற்றி வச்சுக்கிறது தான் நல்லது. இப்போதைக்கு நான் 2 ஃபீட் வச்சிருக்கேன். கூட ஒரு 3 ஃபீட் நான் மேலே ஏற்றிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. 5 ஃபீட் மேலே ஏறி இருக்கு. நமக்கு ஏதாவது எடிட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நம்ம லூமியன் வந்தோடனே ஃபர்ஸ்ட் நமக்கு பண்ற வேலை என்னவா இருக்கும்னா நம்ம கேமரா செட் பண்றது தான். ஏன் நான் கேமரா செட் பண்றது ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்றேன்னா, கேமரால என்ன தெரியுதோ நம்ம அதுக்கான ஒர்க் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம கேமரா செட் பண்ணாம நம்ம பாட்டு ஒர்க் பண்றோம்னா நம்ம பாட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். கடைசி வரைக்குமே நமக்கு என்ன வரப்போகுது, நம்ம எதுக்கு ஒர்க் பண்றோம் அப்படின்னே தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க கேமரா செட் பண்றதா முத வேலையா இருக்கும். நான் கேமரா செட் பண்ணிக்கிறேன். நீங்க எஃபெக்ட்ஸ் கூட அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கேமராவும் முதல்ல செட் பண்ணிடுங்க. எப்பவுமே ஃபோக்கல் லென்த் ஒரு 25, அதாவது நான் 25 வச்சிருக்கேன். நீங்க 25 to 35 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் பார்த்து தெரியும், உங்களுக்கு இழுத்த மாதிரி இருக்கும். அதனால நான் 25 வச்சுக்கிறேன். நான் எஃபெக்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு ப்ரீசெட் வச்சிருக்கேன். நான் அந்த ப்ரீசெட்டை லோட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ப்ரீசெட்டை லோட் பண்ணிட்டேன். இது இந்த ஆங்கிள் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு எடிட் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. ஏன்னா இப்ப லைட்டிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அப்புறம் பேக்ரவுண்ட் சரியில்லை. நம்ம போக போக இதுக்கான
ஒர்க்ஸ் வந்து அப்படியே எடுத்து பண்ணுவோம். இப்போதைக்கு நான் வந்து தனியா மெட்டீரியல் அப்ளை பண்றேன். SketchUp, Lumion நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் எப்படி ஈஸியா அப்ளை பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். கிரியேட் நியூ மெட்டீரியல் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெட்டீரியல் நேம் வந்து நீங்க கலர்ஸ் எத வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் ரேண்டம் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ரேண்டமா தான் அப்ளை பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லா கிளிக் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் குடுத்து பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு கிரே கலர். நான் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு முன்னாடி இருந்த மெட்டீரியல் பேரு மெட்டீரியல் வேறு மெட்டீரியல் இருந்துச்சு. இப்ப மெட்டீரியல் 1ன்னு இருக்கு. இதுக்கு நான் வேற கலர் குடுத்துக்கிறேன். குடுத்து ஓகே குடுத்து எல்லாத்துக்கும் ஒரே கலர் வந்துச்சு. இப்ப நானு தேவைக்கு தனியா கலர் குடுத்துக்கிறேன். நீங்க கரெக்ட்டா இந்த கலர் தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாரி நான் லூமியால தான் மெட்டீரியல் அப்ளை பண்ண போறேன். இப்போதைக்கு எனக்கு அங்க மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆகாம இருந்தா சரி. இப்ப எக்ஸாம்பிள் இதுக்கும் ஒரே மெட்டீரியல் குடுத்துருந்தேன்னா, நான் இதோட மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணேன்னா, இதுக்குமே சேஞ்ச் ஆகும். அதனால எல்லாத்துக்குமே நான் டிஃபரெண்ட் மெட்டீரியல் குடுத்துக்கிறேன். இப்ப இது வந்து ஃபேவர்ஸ் ஏரியாக்கு குடுத்துக்கிறேன். இந்த ஏரியா பார்த்தோம்னா நமக்கு இது இது நம்ம தனியா குடுத்துக்கலாம். இப்ப வந்து கிளாஸ் ஃப்ரேமுக்கு தனியா ஒரு மெட்டீரியலுமே இமேஜ் மெட்டீரியல் குடுக்குற மாரி குடுக்குறேன். அதே மாரி நானு கிளாஸுக்கு தனியா குடுக்குறேன். ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கான மெட்டீரியல் வந்து நம்ம மாத்திக்கலாம். கிளாஸுக்கு குடுக்கும்போது எப்பவுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் குடுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப கிளாஸுக்கு வந்து இங்க முன்னாடி ஒரு மெட்டீரியல் வந்துரும். ஆனா பின்னாடி இருக்க இன்னொரு மெட்டீரியல் அது இருக்கு. ஸ்கெட்சப் இருக்கு. பின்னாடியுமே மெட்டீரியல் வந்து தனி மெட்டீரியல்லாம் நம்மளால அப்ளை பண்ண முடியும். அப்படி இருக்கவும் டிஃபால்ட் மெட்டீரியல் தான் இருக்கும். நமக்கு டிஃபால்ட் மெட்டீரியல் மேக்ஸிமம் வாலுக்கு அப்ளை பண்ணும்போது, நமக்கு இங்க குடுத்திருக்க கிளாஸ் தெரியாது. நமக்கு வால் தான் தெரியும். ஏன் கிளாஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால நமக்கு கிளாஸ் தெரியாது. அதனால வால் தான் தெரியும். அதனால கிளாஸுக்கு குடுக்கும்போது மட்டும் மெட்டீரியல் எப்பவுமே டபுள் சைட் குடுத்துக்கோங்க. இது கிளாஸ்ன்றதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே குடுத்துக்கிறேன். ஓகே. ஓரளவுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணியாச்சு. எனக்கு இந்த ஏரியா மட்டும் நான் தனியா மெட்டீரியல் குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எக்ஸாம்பிள் இதுக்கு நானு ஓகே. இந்த இடம் மட்டும் தனியா எனக்கு மெட்டீரியல் வந்துருச்சு. சரிங்களா? தனியா மெட்டீரியல் குடுக்குறேன். இல்லன்னா இதோட மெட்டீரியல் தனியா குடுக்க தெரியும். இப்ப வந்து நான் தேவைக்கு தனியா மெட்டீரியல் குடுக்குறேன். ரோடுக்கு தனியா மெட்டீரியல் குடுக்குறேன். ஓகே. ஆக்சுவலி ஒரு பிளாக் குடுத்துக்கிறேன். மீதி இருக்க பேருக்கு நம்ம மத்த மெட்டீரியல் குடுக்கலாம். மத்த மெட்டீரியல் குடுக்கறதுக்கு நான் சொன்ன மாரி கண்ட்ரோல் பிடிச்சு குடுத்தோம்னா நமக்கு இந்த ஏரியா மட்டும் ஃபில்ட் ஆகும். அதே ஷிஃப்ட் குடுத்து நம்ம பண்ணோம்னா, நமக்கு எங்கெங்கெல்லாம் அதே மெட்டீரியல் இருக்கோ அது எல்லாமே அந்த இடத்துல காப்பி ஆயிரும். இத நான் ஷார்ட்ஸ் குடுத்திருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன வேணும்னா நீங்க ஷார்ட்ஸ் பார்க்கலாம். இப்ப நான் காமன் ரோலுக்கு தனியா ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்றேன். காமன் ரோலுக்கு தனியா வச்சு இப்ப நம்ம இவ்வளவு மெட்டீரியல் குடுக்குறோம். லூமியன்ல என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம மெட்டீரியல் குடுக்க லைவ் சிங்க் அங்க ஆகிட்டே இருக்கும். நம்ம குடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்க லைவ் சிங்க் ஆயிருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும். இப்ப நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்றதுக்கு போயிரலாம். அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கே இந்த ரோட டெக்ஸ்சர் இருக்கும். உங்களுக்கு எந்த டெக்ஸ்சர் வேணுமோ அத தேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் இந்த டெக்ஸ்சர் யூஸ் பண்ணுவேன். அதனால நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு பேவர்ஸ் வெளிய இருக்க பேவர்ஸ்க்கு தனியா ஒரு மெட்டீரியல் மாரி குடுத்துக்கலாம்.
இப்போதைக்கு அப்ளை பண்ணுவோம். நம்ம அதுக்கப்புறம் போக போக கலருக்கு எப்படி ஒர்க் ஆகுதோ அதுக்கேத்த மாரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் கிரே குடுத்துட்டேன். நம்ம இதுக்கு பெயிண்ட் தான் அப்ளை பண்ண போறோம். அதனால நம்ம இந்த இது குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் செலக்ட் பண்ணி கலர்ஸ் இத யூஸ் பண்ணிக்கிறேன். இத யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பெயிண்டோட மெட்டீரியல். அதனால நீங்க பெயிண்ட்ட யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கலர்ஸ் குடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா இதுல மேக்ஸிமம் நமக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ், கிளாஸினஸ் அந்த மாரிலாம் பெருசா குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பெயிண்ட் வந்து நம்ம எப்பவுமே மேட் ஃபினிஷ்ல தான் இருக்கும். அதனால நீங்க அத பெயிண்ட்ட சூஸ் பண்ணி நீங்க கலர் குடுத்தாலே போதுமானதா இருக்கும். இப்ப நான் ஒரு கிரே மாரி ஓகே தான் வைக்கிறேன். வச்சுக்கிறேன். நான் இதுல எம்எஸ் குடுத்தேன்னு சொல்லுவாங்க. பிளாக். இதனால இதனால நான் ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் அதிகமா குடுத்து கிளாஸ்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். அப்பதான் நமக்கு ஸ்டீல் எஃபெக்ட் கிடைக்கும். இப்ப இதே இது நான் கிளாஸ் வந்து டிண்டர் கிளாஸ் குடுக்குறேன். மேப் இது அதிலேயே வந்து நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப கிளாஸினஸ் அதிகமா இருக்கு. நான் இதுல கிளாஸினஸ் தேவையில்ல. ரிஃப்ளெக்ஷன் கம்மி பண்ணி கிளாஸினஸ் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு மேட் ஃபினிஷ் கிடைக்கும். ரொட்டேட் பண்றதாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லூமியன் தெரியல, லூமியன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குற மாரி இருந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி இன்டீரியருக்கான வீடியோஸ் போட்டிருப்பேன். தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல வந்து நான் லூமியன பத்தி பேசிக்ல இருந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு லூமியன் கத்துக்கிற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து பேசிக்கா அந்த பிளேலிஸ்ட்ட பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால லூமியன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றவங்க நீங்க அந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல பண்ணது கொஞ்சம் வாய்ஸ் பெருசா இருக்காது. பட் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இதுக்கு நான் ஒயிட் குடுத்துக்கிறேன். இதே கிரீவ நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் வந்து பிளாக் கிரானைட் குடுக்குறேன். எட்ஜஸ் குடுத்துக்கோங்க எப்பவுமே. எக்ஸ்டீரியருக்கு பெருசா தேவையில்ல. ஆனா இன்டீரியருக்கு கண்டிப்பா எல்லா இடத்துக்குமே நம்ம எட்ஜஸ் குடுத்தே ஆகணும். நான் இவ்வளவு நேரம் நம்ம ஒர்க் பண்றோம். ஆனா சேவ் பண்ணவே இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க லூமியன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேவ் பண்ணாதான் பேக்கப் ஒர்க் ஆகும். சேவ் பண்ணானா நமக்கான பேக்கப்பே ஒர்க் ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆயிடுச்சு. லூமியன் லைவ் சிங்க்ல வந்து கேமரா ட்ராக்கிங்குமே இருக்கும். எக்ஸாம்பிள் நானு இத நான் ரொட்டேட் பண்றேன்னா லூமியன்லயுமே அதே மாதிரி ரொட்டேட் ஆகும். நான் வந்து இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. அதனால நீங்க தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம். நீங்க ஆன் பண்ணணும்னா செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணி வச்சு லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால ஒர்க் ஆகல. சப்போஸ் உங்களுக்கு கேமரா ட்ராக்கிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க செட்டிங்ஸ்ல போய் கேமரா ட்ராக்கிங் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கேமரா ட்ராக்கிங் இதுல ஒர்க் ஆகும். ஓகே, பேசிக்கான மெட்டீரியல் நான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட மெயின் பர்பஸே லைவ் சிங்க் மட்டும்தான். லைவ் சிங்க்ல காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றது, எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்றதுன்னு காமிச்சிருக்கோம். இதுக்கு மேல வர ப்ராசஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பிக்சல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.